வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு புதினா துவையல் சட்னி செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு கை நிறையா ஒரு புதினா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம். இது வந்து க்யூப்ஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கணுங்கிறதுல. ஏன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க, தட் இஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வெடிக்கும், இல்லைனா இன்னும் கூட சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் வச்சுருக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். சைட் பை சைடு வந்து நான் வந்து இட்லி ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் இட்லி அண்ட் புதினா துவையல். இதுக்கு வந்து கொஞ்சம் உளுந்து போடணும். உளுந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வறுக்கணும். ஒரு ஸ்பூன் அப்படி நம்ம போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு பாருங்கள், நான் சிம்லேயே வச்சுருக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுதான் நல்ல வாசனை நம்ம சட்னிக்கு. லாஸ்ட்டில் போட்டு நம்ம அரைக்கலாம் இதை, அப்போ தான் நல்ல வாசனை வந்து சட்னிக்கு வந்து நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தையும் போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். காரம் வந்து நமக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியனு, ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி அண்டு கொஞ்சம் புதினா தலை, இதுக்கு வந்து நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம புளி போட தேவையில்லை. பிகாஸ் வந்து நமக்கு இது தக்காளியோட இதே வந்து நமக்கு போதும். தக்காளியோட புளிப்பே நமக்கு போதும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். மூடி போட்டு மூடிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிடலாம் லிட்டை. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புதினா கொஞ்சம் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தான் இந்த கடுகு உளுந்து போட்டு அரைக்கணும். உங்களுக்கு பை எனி சான்ஸ் ஒரு டிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இது வந்து காரம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இட்னூண்டு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் புளி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரத்தை எடுத்துரும். அதுதான் இதுக்கு உண்டான டிப், குக்கிங் டிப். பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஆறிடுச்சு பாருங்கள். இந்த வதக்கின சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் எப்பவுமே அடியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா சீக்கிரம் அரைப்படும். எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை இது மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். பாருங்கள், நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு இது மாதிரி தள்ளி விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த உளுந்தையும் நம்ம போட்டுடலாம்.
சோஃபா நான் தண்ணியே ஊற்றாம தான் நான் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அரைஞ்சிருக்கு. நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சால்ட்டும் செக் பண்ணலாம். நம்ம வந்து காரமும் நம்ம செக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா நான் சொன்னது மாதிரி ஒரு சின்ன புளி, ஸ்மால் பீஸ் ஆஃப் டேம்பரின் போட்டு நம்ம அரைச்சா காரம் எடுத்துரும். இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நல்லா இது மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்டென்ட்ஸை வந்து பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஓகே, சுவையான புதினா துவையல் ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன். இந்த புதினா தாங்க